ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்கிறார். ஸோ ஏ அப்படிங்கிறவர் எவ்வளோ நாட்களில் செய்கிறாருன்னா 20 நாட்களில், பி அப்படிங்கிறவர் எவ்வளோ நாட்களில் செய்கிறாரு 30 நாட்களில். சரியா? ஸோ இப்போது இந்த 20க்கும் 30க்கும் என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். சரியா? ஸோ இதுக்கு எல்சிஎம் எப்படி ஈஸியாக எடுக்கலாம்னா, இப்போ 30 இருக்குங்களா, ஸோ 30 20 டிவைட் பண்ணுமான்னு பார்த்தோன்னா 20 டிவைட் பண்ணாது. இப்போ 30க்கு அடுத்த மல்டிபிள், சரிங்களா, அதனுடைய அடுத்த மல்டிபிள் என்னென்னா 30 60 தான் அதோடைய அடுத்த மல்டிபிள். 60 20 டிவைட் பண்ணுமான்னா டிவைட் பண்ணோம். அப்போ 60 தான் வந்து என்னென்னா இதோடைய எல்சிஎம். இது என்னென்னு எடுத்துக்கணும்னா நம்ம மொத்த வேலை, டோட்டல் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ மொத்த வேலை 60. இந்த 60 வேலையை 20 நாட்களில் ஏ வந்து முடிக்கிறாங்க, பி வந்து 30 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போது ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? ஸோ ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? 60 வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வாங்களா? ஸோ 3 ஒர்க் பர் டே செய்வாங்க. அதே 60 வேலையை 30 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேலை, ஸோ 2 வேலை வந்துட்டு செய்வாங்க. ஸோ 2 ஒர்க் பர் டே. ஸோ புரியுதா? ஸோ ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னா 3 வேலை வந்து செய்கிறாங்க, பி வந்துட்டு 2 வேலை செய்கிறாங்க. ஸோ அதோட 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 5 வேலை செஞ்சாங்கன்னா 2 நாளில் 10, 3 நாளில் 15, 4 நாளில் 20. ஸோ இந்த மாதிரி போகுங்களா? அப்போ 60 வேலையை 5 வேலையாக செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 12 நாளில் முடிப்பாங்க. சரி, ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை 60 நாட்களிலும் பி மட்டும் ஒரு வேலையை 20 நாட்களிலும் செய்ய முடியுமானால் இருவரும் சேர்ந்த வேலையை செய்ய எவ்வளவு நாட்கள் ஆகும்? ஸோ ஏ எவ்வளவு நாள்? 60 நாள், பி வந்து 20 நாள். ஏ 60 நாள், பி வந்துட்டு 20 நாள். ஸோ இதைப்படி நம்ம சொன்னோம்ல முன்னாடியே, ஸோ 2க்கும் எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 60 தான் பெரிய நம்பர், 20 டிவைட் பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். அப்போ 60 தான் என்னென்னா எல்சிஎம். இதை வந்து என்னவா எடுத்துக்கணும்னா நம்ம டோட்டல் ஒர்க்காக எடுத்துக்கணும். ஸோ 60 வேலையை 60 நாளில் செய்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்வாங்க. ஸோ 60 வேலையை 20 நாளில் செய்கிறாங்கன்னா 60 டிவைட் பை 20 என்ன வருங்க? 30 வருமா? 60 டிவைட் பை 20 3 வேலை செய்வாங்க. ஸோ இப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்கிறாரு, பி வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ வேலை செய்வாங்க? 4 வேலை செய்வாங்க. ஸோ இப்போ 60 வேலையை 4 வேலையாக செய்கிறாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிக்க முடியும்? 60 டிவைட் பை 4, ஸோ 15, ஸோ 15 டேஸ் வந்து பார்க்கலாம். ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பார். 2 பேரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் எவ்வளோ நாளில் முடிக்கிறாருன்னா 12 நாட்களில் முடிக்கிறார். சரியா? ஸோ பி அப்போனா எவ்வளோ நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கும் அதே மெத்தட் தான். ஸோ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ பண்ணுறாங்க, எவ்வளோ நாளில் பண்ணுறாங்கன்னா 8 நாட்களில். ஸோ ஏ மட்டும்னா 12 நாட்களில். ஸோ இது 2க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இதில் பெரிய நம்பர் 12 தான். ஸோ 12 8 டிவைட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோன்னா பண்ணாது. ஸோ அப்போ 12க்கு அடுத்த மல்டிபிள் வந்து எது அப்படின்னா 24. 12 × 2 போட்டால் 24 தானே வரும். 24 8 டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணும். அப்போ 24 தான் இதனுடைய எல்சிஎம். சரியா? அப்போது ஏவும் பியும் சேர்ந்து 24 வேலையை, இதுதானே டோட்டல் ஒர்க்கு. ஸோ டோட்டல் ஒர்க்கை 24 ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னா 8 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? 24 டிவைட் பை 8. 24 டிவைட் பை 8 போட்டோன்னா 3 வேலை செய்வாங்க ஒரு நாளைக்கு. ஸோ 3 ஒர்க் பர் டே வந்து செய்வாங்க. அடுத்ததாக ஏ மட்டும் தனியாக பண்ணார்னா இந்த 24 வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு? 12 நாட்களில் முடிக்கிறாரு. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வார்? 24 பை 12 2 வேலை. அதாவது ஏவும் பியும் சேர்ந்து செய்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாங்க. அதே வந்து ஏ மட்டும் தனியாக செய்கிறாருன்னா 2 வேலை தான் செய்கிறார். சரிங்களா? அப்போ பி மட்டும் தனியாக வந்தாருன்னா எவ்வளோ வேலை செய்வார்?
ஒரு வேலை மட்டும் தானே செய்வார். ஸோ பி மட்டும் தனியாக ஒர்க்குக்கு வராருன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்வார். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது 3 வேலை வருதுன்னா ஏ மட்டும் தனியாக பண்ணும்போது 2 வேலை தான் செய்கிறார். அப்படின்னா பி மட்டும் தனியாக வேலை செய்யும்போது ஒரு வேலை தான் செய்வார். ஸோ 3ல் 2 போச்சுன்னா 1 தானே இருக்கும் பிஏனுடைய வேலை. ஸோ பி ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்கிறாருன்னா 24 வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பார்? 24/1 போட்டோன்னா 24 நாள். சரி, இந்த கொஷினில் ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் சேர்ந்து 12 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார். ஏவும் பியும் 12 நாட்களில் முடிக்கிறாங்க. அதே ஏ மட்டும் தனியாக பண்ணார்னா 20 நாளில் பண்ணுறாரு. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். 20 12 டிவைட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ 20 அடுத்த மல்டிபிள் 40, 40ஐயும் டிவைட் பண்ணாது 12. ஸோ அடுத்ததாக அடுத்த மல்டிபிள் 60 டிவைட் பண்ணுமான்னு பார்த்தோன்னா 60 டிவைட் பண்ணும். அப்போ 60 தான் எல்சிஎம். 60 வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? 60/12 போட்டால் தெரியுமா எவ்வளோ வேலை? 5 வேலை செய்வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 20 வேலை செய்கிறாங்க. சரி, 20 நாட்களில் 60 வேலையை முடிக்கிறாங்க. அப்போ 60/20 போட்டோம்னா 3 வேலை ஒரு நாளைக்கு. சரிங்களா? 2 பேரும் சேர்ந்து ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வேலையை செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஆனால் ஏ மட்டும் தனியாக பண்ணாருன்னா 3 வேலை தான் செய்கிறார். அப்படி இருக்கும்போது பி மட்டும் தனியாக பண்ணாருன்னா எவ்வளோ வேலை முடியும்? ஒரு நாளைக்கு 2 வேலை முடியுமா? ஸோ 5லேருந்து 3 போச்சுன்னா 2. இப்போது 60 வேலையை 2 வேலையை செஞ்சாருன்னா எவ்வளோ நாட்களில் முடிப்பார்? ஸோ அப்போ 60/2 தான் போடணும். ஸோ 60/2 30 நாட்கள். சரி, இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து 15 நாட்களில் வேலையை செய்து முடிப்பார். ஏவும் பியும் சேர்ந்து 15 நாட்களில் முடிப்பாங்க. இதே வேலையை பி மட்டும் 45 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 15 45 தான் பெரிய நம்பர். 45 15 டிவைட் பண்ணுவான்னா பண்ணோம். ஸோ அப்போ எல்சிஎம் 45 தான். ஸோ 45 வேலையை 15 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வாங்க. 45 வேலையை 45 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்வாங்க. சரியா? அப்போ ஏ மட்டும் தனியாக பண்ணாருன்னா இந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பார்? ஏவும் பியும் சேர்ந்து செய்யும்போது 3 வேலை, பி மட்டும் தனியாக பண்ணும்போது ஒரு வேலை. அப்போது ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வாரா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பி ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்கிறாரு. ஆனால் ஏ வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 வேலை செய்கிறாரு. அப்போது என்ன அர்த்தம்? பிஏ காட்டிலும் ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ பிஏ காட்டிலும் ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். சரி, ஸோ இது வந்து வேஜஸை பிரித்து கொடுக்குற மாதிரியான சம்மு. இதுவும் வந்து ஈஸி தான். ஏ அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாரு. பி 30 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ அப்போ ஆல்சியம் என்ன வரும்? 30 20 டிவைட் பண்ணாது. அடுத்து 30 அடுத்த பார்ட் வந்துட்டு 60 தான். 60 20 டிவைட் பண்ணும். அப்போது 60 தான் எல்சிஎம். 60 வேலையை 20 நாட்களில் முடித்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை, பி வந்துட்டு 2 வேலை செய்வாங்க. சரிங்களா? இதுதான் எஃபிஷியன்சி. ஸோ பியினுடைய எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வேலை, ஏனுடைய எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா 3 வேலை. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு வராங்கன்னா பி வந்துட்டு 2 வேலை செய்வாங்க, ஏ வந்துட்டு 3 வேலை செய்வாங்க. அப்போ அவங்களுக்கான பங்கு எப்படி தான் பிரித்து தரணும்? 3 பங்கு 2 பங்கு தானே பிரித்து தரணும். இப்போ 600 ரூபா கூலி கிடைக்குதுன்னா இந்த 600 ரூபாயை என்னென்ன பங்காக பிரிக்கணும்? 3 பங்காகவும் 2 பங்காகவும் பிரிக்கணும். ஸோ இப்போ மொத்தம் 5 பங்கு பிரிச்சிடலாம். 5 பங்காக பிரிச்சிடலாம். 600/5 எவ்வளோ வரும்னா 120 வரும். ஸோ ஒரு பங்கு 120. ஸோ 120ல் 3, அதே போல் 3 பங்குன்னா 360. 360 ஏக்கும் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பங்கு 240 வந்து பிரித்து தரணும். அவங்களுடைய அந்த திறனை பொறுத்து தானே பிரித்து தரணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிரித்து தந்திருக்கும். ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி 15 நாட்களிலும் முடிப்பார். ஸோ ஏ வந்துட்டு 10 நாட்கள், பி
15 நாட்களில் முடிக்கிறாங்க. எல்சிஎம்னு பார்க்கும்போது 15 10 டிவைட் பண்ணாது, 15க்கு அடுத்த நம்பர் 30. ஸோ 30 வேலையை 10 நாளில் முடிச்சாருன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வாரா? நெக்ஸ்ட்டு 30 வேலையை 15 நாளில் முடிச்சாருங்கன்னா 2 வேலை செய்வாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய இதை வந்து இவருக்கு 3 பங்கும் இவருக்கு 2 பங்கு தான் பிரித்து தரணும். ஸோ டோட்டலாக 5ஆக பிரித்து 3 2ன்னு பிரித்து விட்றணும். சரிங்களா? ஸோ 1500 தான் மொத்தம். ஸோ 1500 5ஆல் டிவைட் பண்ணால் ஒரு பகுதி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். எவ்வளவு? 300 ரூபா. ஸோ 300ல் 3 பங்கு அப்படின்னு பார்த்தோம்னு 900, 2 பங்குன்னா 600. ஸோ அப்போ ஏக்கு 900 ரூபாயும் பிக்கு வந்து 600 பிரித்து தரணும். சரி, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துருப்போம் மொத்த வேலை அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருப்போமா? ஸோ மொத்த வேலை, ஸோ மொத்த வேலையை நம்ம நாட்களால் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? அவங்களுடைய திறன் கிடைக்குமா? அதாவது திறன் இன்ட்டு நாட்கள் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? மொத்த வேலை கிடைச்சிருமா? ஸோ ஒருத்தருடைய திறன் ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாரு. ஒருத்தருடைய திறன் என்னென்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாரு. ஸோ 3 வேலை செய்யக்கூடியவர் 10 நாட்கள் செஞ்சாருனாவே அந்த வேலையை முடிச்சிடலான்னா, ஸோ அப்படின்னா எவ்வளோ வேலை மொத்தமாக இருக்கும்? 10 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா மொத்தமாக 30 வேலை இருக்குன்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக? ஸோ இப்போ ஒரு வேளை அவருடைய திறன் ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யக்கூடிய திறன் மிக்கவர் ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா மொத்த வேலை என்னவாக இருக்கும்? 2 × 15 30 வேலையாக இருக்கும். ஸோ ஒருத்தருடைய திறன் 3 வேலையாக இருக்குது. அந்த வேலையை 5 நாளில் முடிக்கிறார். ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறாருன்னா மொத்த வேலை என்ன அர்த்தம்? 15ஆக இருக்கும். சரிங்களா? அதாவது அவருடைய திறன் இன்ட்டு நாட்கள் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? திறன் இன்ட்டு நாட்கள் போட்டோம்னா அவங்களுடைய மொத்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக திறனும் நாட்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திறன் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நாட்கள். சரிங்களா? ஸோ திறன் அதிகரிக்க நாட்கள் என்ன ஆகும்? குறையும். ஸோ ஒருத்தர் வந்து 3 வேலை செய்கிறாரு ஒரு நாளைக்கு அப்படின்னா அவருடைய திறன் அப்போ வந்து ஒரு 10 நாளில் முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 6 வேலை செய்கிறவங்க வராங்கன்னா என்ன ஆகும்? வேலையினுடைய நாட்கள் குறையுமா? ஸோ அப்போ திறன் இன்க்ரீஸ் ஆக நாட்கள் என்னாகும்? குறையும். ஸோ அதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வந்து சொன்னோம். ஸோ ரெண்டும் எதிர் விகிதமாக வந்துட்டு இருக்கும். சரியா? ஸோ அதான் நீங்கள் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார். சரியா? ஸோ நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி தான் இங்கே போகணும். ஏ பின்னு 2 பேர் எடுத்துக்கலாம். ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார். ஸோ பி வந்துட்டு ஒரு நாளைக்கு 1 வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஏ வந்துட்டு எவ்வளோ வேலை செய்வாங்க? 2 வேலை செய்வாங்க. சரியா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார். இவர் 1 வேலை செஞ்சார்னா இவர் 2 வேலை செய்வார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்ய 14 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஏ மட்டும் வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகுதான்? 14 நாட்கள் ஆகுதான். இது வந்து இவங்களுடைய திறன். இவர் 2 வேலை செஞ்சாருன்னா இவர் 1 வேலை செய்கிறார். ஸோ அப்போ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ வேலை செய்வாங்க ஒரு நாளைக்கு? 2 + 1 3 ஒர்க் பர் டேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 3 வேலை ஒரு நாளைக்கு 3 வேலை 2 பேரும் செய்கிறாங்க. எவ்வளோ நாட்கள் செய்கிறாங்க? 14 நாட்கள் செய்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாங்க. அதே நேரத்தில் 14 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது எவ்வளவு மொத்த வேலையாக இருக்கும்? 14 3s 42 அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மொத்த வேலை. ஸோ இந்த மொத்த வேலையான 42 எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 14 நாட்களில் முடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ தான் வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ 42 வேலை மொத்தம் எவ்வளோ அவருடைய எஃபிஷியன்சி 2 தான். ஒரு நாளைக்கு 2 வேலையை செஞ்சாருன்னா எவ்வளோ நாளில் முடிப்பார்? 21 நாட்களில் முடிப்பார். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஒரு டவுட் வரும்னா, இங்கே 1 2ன்னுலாம் அவங்க சொல்லவே இல்லை. இவரை விட இவர் 2 மடங்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இவர் ஒரு வேலை தான் செய்வார், இவர் 2 வேலை தான் செய்வார் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு எதுவுமே சொல்லப்படல. அவங்களும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். ஸோ மேபி இங்கே இவர் 2 வேலை செய்கிறாரு, பி 2 வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ வந்து என்ன எடுத்துக்கணும்? 4 வேலைன்னு எடுத்துக்கணுமா? 4 வேலைன்னு எடுத்துக்கணும். அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? 6 வேலை செய்வாங்களா? 6 வேலை செய்கிறாங்க. எவ்வளோ நாட்கள்? 14 நாட்கள். ஸோ அப்போ எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 5 are 70, 14 6 are 84. ஸோ ஒரு நாளைக்கு மொத்த வேலையாக 84 முடிச்சிருப்பாங்க. ஸோ மொத்த வேலை 84. ஸோ இந்த 84 வேலையை ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு போட்டிருக்கோம் நம்ம? 4. ஒரு நாளைக்கு ஏ 4 வேலை செய்கிறாங்க. ஸோ 84/4 போட்டோம்னா 4 2s are 8, 4 1s are. ஸோ இங்கே வந்த ஆன்சரும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்சரும் சேம் தான். அப்போ இந்த இடத்துல நம்ம ரேஷியோவை எடுத்துக்கும் போது எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதே போல் இன்னொரு சம் வந்து பார்க்கலாம். ஏ பிஐ போல 2 மடங்கு திறமையான நல்ல வேலையாள். ஸோ ஏ பி ஏ வந்து பிஐ போல் 2 மடங்கு திறமையானவர்களாம். ஸோ பி வந்துட்டு ஒரு வேலை செஞ்சார்னா ஏ வந்து 2 வேலை செய்வார். அவர்கள் இருவரும் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறார்கள். ஸோ 18 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா ஏ மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வாரா? ஸோ 18 நாளில் முடிக்கிறாங்கன்னா 3 × 18 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்னா மொத்த வேலை கிடைச்சிரும் 54. ஸோ இந்த 54 வேலையை ஏ எவ்வளவு நாட்களில் முடிப்பாங்கன்னா ஏனுடைய எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு 2 வேலை. 2 வேலையாக முடிச்சார்னா 54/2ன்னு போட்டோம்னா 27 நாட்கள். ஸோ ஏ இருக்காங்க, பி இருக்காங்க. ஏ பிஐ விட 2 மடங்கு வேகமாக வேலை செய்வார். ஸோ பி ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்வார்னா இவர் 2 மடங்கு வேகமாகும்போது 2 வேலை செய்வார். பி ஒரு வேலையை தனியாக முடிக்க 12 நாட்கள் ஆனால் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாட்கள் ஆகும்? இந்த இடத்துல பியினுடைய வேலையை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பி எவ்வளோ நாட்களில் முடிக்கிறாங்க? 12 நாட்களில் முடிக்கிறாங்க. சரிங்களா? பி ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? ஒரு வேலை. அப்போ அவர் எவ்வளோ நாளில் முடிக்கிறார்? 12 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ அப்போ மொத்த வேலை எவ்வளோன்னா 12 தான். ஸோ 12 ஒர்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஒர்க்கு. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாட்கள் முடிப்பாங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இந்த 12 வேலையை ஏ மட்டும்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்வார். ஆனால் ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாங்களா? ஸோ இப்போ டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டோம்னா 4 நாட்களில் இந்த வேலையை முடிச்சிருவாங்க. 12 நாட்களில் ஏ ஒரு வேலையை முடிக்கிறார். பி என்பவர் ஏயை விட 60% திறமையானவர் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. எனில் பி தனியாக அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? சரியா? ஸோ இப்போ வந்து முதல்ல இந்த 60% அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பி இருக்காங்க, ஏ இருக்காங்க, பி இருக்காங்க. பி என்பவர் ஏஐ காட்டிலும் 60% திறமையானவர். ஸோ ஒரு வேளை ஏ வந்துட்டு ஒரு நாளைக்கு 100 வேலை செஞ்சாருன்னா, ஏ ஒரு நாளைக்கு 100 வேலை செஞ்சாருன்னா பி வந்துட்டு எவ்வளோ வேலை செய்வார்? இவரை விட 60% அதிகமாக செய்வார். 100ல் 60%னா 60ங்களா? 160 வேலை செய்வார் பி. ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய திறன். ஸோ ஏ 100 வேலை செய்கிறான்னா அவரை விட 60 மடங்கு திறமையானவர். சரிங்களா? 60 மடங்கு அதிக திறமையானவர் தான் வந்துட்டு இவர். மோர் எஃபிஷியன்ட் தான் சொல்லியிருக்காங்க. 60 மடங்கு அதிகங்கும் போது 100ல் 60%னா 60. ஸோ அப்போ 160 வேலை செய்வார் இவர். ஸோ ரெண்டையும் அடித்தோம் அப்படின்னா 5 2 5 are 8. ஸோ அப்போ இவர் 5 வேலை செஞ்சார் அப்படின்னா இவர் எவ்வளோ வேலை செய்வாங்க? ஒரு நாளைக்கு 8 வேலை செய்வாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து திறன்.
ஸோ திறனும் நாட்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ டேஸ் எப்படி இருக்குன்னா 8 5. ஸோ இவர் வந்துட்டு ஏ ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 8 நாட்கள் எடுத்துக்கிறாருன்னா பி அதே வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்குவாங்க? 5 நாட்கள் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? இப்போ ஏ வந்துட்டு ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிறாங்கன்னா சரி. ஸோ இப்போ இந்த 8 நாட்கள் அது 8x நாட்கள் அல்லது 5x நாட்கள்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 8x நாட்கள் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 12க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12/8 4 3s are 4 2s are. ஸோ நமக்கு என்ன தேவை? பி வந்து எவ்வளோன்னா 5x. ஸோ 5x ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு 5. ஓகேவா? ஸோ 2.5 7.5 டேஸ். சரிங்களா? ஸோ 7.5 நாட்களில் முடிப்பாங்க. ஓகேவா?